உன் தலையை நசுக்குவார். நசுக்கிறதுங்கிறது வெறும் காயப்படுத்துறது இல்லைங்க. அவன் பிடிக்கல, எட்டி வச்சான், லேசா அவனுக்கு ஒரு காயமாயிடுச்சு, சிராய்ப்பாயிடுச்சு, அப்படி கிடையாது. நசுக்குவார். நசுக்குவார்னா இனிமே அவன் தலை தூக்க முடியாது, இனிமே அவனுக்கு அதிகாரம் கிடையாது, அவன் தோற்கடிக்கப்பட்டவன் என்று ஆகிற அளவுக்கு, அவனை செயலற்றவன் ஆக்குகிற அளவுக்கு அவனை நசுக்குகிறது. அவன் தலையை நசுக்குவார். அவன் என்ன பண்ணுவான்? ஒரு குதிகால நசுக்குவான். அது மார்டல் ஃபேட்டல் ப்ளோ. மார்டல் ஃபேட்டல் ப்ளோனா அவனை கதையை முடிக்கிற நசுக்குதல். அது அப்படிப்பட்ட நசுக்குதல். அவன் இவனுடைய குதிகால நசுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. 3 நாளில் உயிரோடு எழுந்துடுறாரு செத்தவர். 3 நாளில் ஹீல் ஆகிடுது. அதுக்கப்புறம் காயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஆறிடுது, எல்லாம் நல்லா ஆகிடுது. அவன் நசுக்கினான், ஆமாம், குதிங்கால நசுக்கின மாதிரி அது அவ்வளோ பெரிய டேமேஜ் பண்ணலை. அவர் இன்றைக்கு ஆண்டவரும் இரட்சகருமாய் மகிமைப்படுத்தப்பட்டவராய் இன்றைக்கு இருக்கிறார். செத்தார், ஆமா, அடிபட்டார், ஆமா, துன்பப்பட்டார், ஆமா, ஏளனம் பண்ணப்பட்டார், ஆமா, கேவலப்படுத்தப்பட்டார், ஆமா, ஆனால் இப்போ மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதெல்லாம் மாறிடுச்சு. நசுக்குனா, ஆமா, ஆனால் அந்த நசுக்குதல் ஒன்றுமே இல்லை. அது லேசான சிராய்ப்பு மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே வெற்றி கண்டவராய் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். என்ன மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. இதில் என்ன விசேஷம்னா, இதை யாருக்கிட்ட சொல்கிறாரு? பிசாசின் இடத்துல சொல்கிறாரு. பிசாசின் மீது சாபத்தை கூறுகிறார். மனுவர்க்கத்துக்கு உள்ள பாவத்தை கொண்டு வந்து நுழைச்சி மரணத்தை கொண்டு வந்து மனுவர்க்கத்தை கெடுத்து பூமியெல்லாம் கெடுத்து கடவுளுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் கெடுத்து நாசமாக்கிற பிசாசை பார்த்து சாபத்தை கூறுகிறார். சாபத்தை கூறும்போது முதல்ல சொல்லிட்டாரு, நீ வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்பாய் அப்படின்ட்டாரு சர்ப்பத்துக்கிட்ட. இப்போ நேரடியாக பிசாசுகிட்டே பேசுகிறாரு. சர்ப்பத்தை பிசாசு பயன்படுத்தினான், அதனால சர்ப்பத்தை சபிச்சார். இப்போ நேராக பிசாசு இடத்திலே பேசுகிறார். 15ஆம் வசனத்தில் பேசும்போது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்று இப்படி சொல்றார். என்ன அற்புதம்னா, பிசாசை சபிக்கிற அந்த சாபத்தின் மத்தியிலே இந்த கோர சாபத்தை விடுறார். சாதாரண சாபம் இல்லை. 14ஆம் வசனத்தில் சர்ப்பத்தை சபிக்கும் போது சொல்றாரு, சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த மிருகமே சர்ப்பத்தை போல சபிக்கப்பட்ட ஒரு மிருகம் கிடையாது. அது என்னைக்கு